இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகிலேயே சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் எங்களிடம்தான் இருக்கிறது. எங்களிடம் இருக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை எதிரிகளால் தொடவே முடியாது என்று மார்த்தட்டி வந்தது அமெரிக்கா. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த F-35 ரக போர் விமானத்தை சுட்டு தள்ளி ஈரான் உலகையே அதிர வைத்திருக்கிறது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பிப்ரவரி 28 போரை துவங்கியதில் இருந்து இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை இடைவிடாமல் தாக்குகிறது அமெரிக்கா. ஈரானின் முக்கிய தளபதிகள் முதல் உச்ச தலைவர் வரை பெருந்தலைகளை எல்லாம் கொன்றுவிட்டனர். அதன் இராணுவ தளங்கள், எண்ணெய் வளங்கள், கேஸ் கட்டமைப்புகள் மீதும் சரமாரியாக குண்டு வீசியிருக்கின்றனர். இதற்கெல்லாம் ஈரானும் உரிய பதிலடி கொடுக்கிறது. அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாது என்றாலும் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்கள், இதர சொத்துக்களை ஈரான் குண்டு வீசி தகர்க்கிறது. இப்படி போர் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில்தான் ஈரான் வான்பரப்பில் புகுந்து குண்டு வீசிய F-35 லைட்னிங் II ஸ்டெல்த் ரக போர் விமானத்தை ஈரான் சுட்டு தள்ளி இருக்கிறது. அமெரிக்காவின் F-35 போர் விமானம் சுடப்படுவது இதுவே முதல் முறை. இதற்கு முன்பு வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. இது தொடர்பாக ஈரான் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டது. உள்ளூர் நேரப்படி சரியாக வியாழக்கிழமை இரவு 2:50 மணி இருக்கும். மத்திய ஈரானின் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் பறந்தது. எங்களின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் மூலம் அந்த போர் விமானத்தை துல்லியமாக சுட்டோம். அந்த விமானம் உறுதியாக வெடித்து சிதறி இருக்கும். உள்ளே இருந்த பைலட்டுகள் நிலைமை என்னவென்று தெரியவில்லை. இது தொடர்பாக விசாரித்து வருகிறோம். உலகிலேயே முதல் முறையாக அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் சுடப்பட்டு இருக்கிறது என்று ஈரான் சொன்னது. புதன்கிழமைதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் போர் குறித்து மார்த்தட்டினார். ஈரான் நாட்டின் வான் பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் குண்டு வீசி நொறுக்கிவிட்டோம். அவர்கள் நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். ஈரான் வான்பரப்பை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஆட்சி செய்கிறது. நாங்கள் விரும்பும் இடத்தில் குண்டு வீச முடியும். எங்கள் போர் விமானங்களை சுட அவர்களிடம் ஒன்றுமே இல்லை என்று பெருமை பேசியிருந்தார். மறுநாளே அவருக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டது ஈரான் இராணுவம். இதன் மூலம் ஈரானின் வான் பாதுகாப்பு கவசங்கள் முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டது என்ற ட்ரம்பின் கூற்று உண்மையில்லை என்பது புலனாகிவிட்டது. இந்த சம்பவத்தை அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் தான் தாக்கியது என்று சொல்லவில்லை. மாறாக F-35 ரக போர் விமானம் வானில் விபத்துக்குள்ளானது. இருப்பினும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் பத்திரமாக தரையிறங்கிவிட்டது. பைலட்டுகள் பத்திரமாக உயிர் தப்பிவிட்டனர். போர் விமானத்தை சரி செய்ய முடியுமா என்பது தொடர்பாக ஆய்வு நடக்கிறது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. மற்ற போர் விமானங்களை விட F-35 ரக விமானம் சுடப்பட்டது ஏன் இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுகிறது என்பதற்கு பின்னால் பல காரணங்கள் உண்டு. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த ரக போர் விமானம்தான் இருப்பதிலேயே சக்தி வாய்ந்தது. உலகிலேயே இதுதான் பவர்ஃபுல் என்றும் சொல்கிறார்கள். இதனால்தான் போரின் போது F-35 ரக போர் விமானங்களை தங்கள் முதுகெலும்பாக பார்க்கிறது அமெரிக்கா. F-35 ஸ்டெல்த் ரக போர் விமானத்துக்கு பல சிறப்புகள் இருப்பது உண்மைதான். இந்த போர் விமானத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் வானில் மிகவும் தந்திரமாகவும் இரகசியமாகவும் சீறி பாய்ந்து வேட்டையாடும். எதிரி நாடுகளின் ரேடாரால் இதை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இதை அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் இதை தயாரித்துள்ளது. இந்த போர் விமானத்தின் நீளம் 15.7 மீட்டர், உயரம் 4.38 மீட்டர், இறக்கைகளின் அகலம் 10.7 மீட்டர். இயல்பாக இதன் எடை 13.3 டன். அதுவே எரிபொருள், ஆயுதங்கள், இதர பொருட்களை ஏற்றிய பிறகு 70 டன் வரை இருக்கும். மின்னல் வேகத்தில் சீறி பாயும், அதாவது மணிக்கு 1931 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வல்லமை கொண்டது. 8160 கிலோ வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகளின் முகாம்களை சுக்குநூறாக்க முடியும். ஒரே நேரத்தில் 4 ஏவுகணைகளை தூக்கி சென்று வீசும். குறிப்பாக 2 கைடட் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம்.
அதாவது ரேடார் வசதியுடன் துல்லியமாக இலக்கை தகர்க்கும் சக்தி கொண்ட 2 ஏவுகணைகளையும் இந்த போர் விமானத்தால் வீச முடியும்.